இயேசுதான் மரித்தவர்களில் எழுந்தவர்களில் முதற் பெயரானவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் எழுந்ததுனால நமக்கு இப்ப என்ன கிடைத்தது? அவர் எழுந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தார், ரைட். அவர் எழுந்ததுனால நமக்கு என்ன கிடைக்குது? வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வாசிங்க சீக்கிரம். 15, 17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். உங்கள் நம்பிக்கை விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நீங்கள் இந்த நேரம் வரைக்கும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள், பாவங்களில் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15, 17 என்ன சொல்றார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எழும்பாமல் போனால், கிறிஸ்து உயிரோடு எழும்பாமல் போயிருந்தால் இந்த மனுக்குலம் முழுவதுமாக பாவத்தில் இருந்திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடையதான உயிர்த்தெழுதலினால் கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், இதை நம்புகிற ஒவ்வொருவரும், அவர் எப்படி மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவனால் எழுப்பப்பட்டாரோ அப்படி மறுபடியுமாய் என்ன செய்யறாருன்னா எழுப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எழுப்புகிறார்னா அவர் செத்து எழுந்தார், நாம ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் எழும்புகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். புதிய மனுஷனாய் சொல்லுங்க, புதிய மனுஷனாய். கிறிஸ்து மரித்திராவிட்டால் அல்லது எழுந்திராவிட்டால் நாம் இன்று வரையிலும் பாவத்தில் தான் இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு எழுந்ததுனால, பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினதுனால நமக்கு என்ன கிடைச்சதுங்க? பாவம் கிடைச்சதா? நீங்க நீங்க சொல்றது எனக்கு பாதிதான் கேட்குது. பாவம் பாவம் பாவமா சொல்லாதீங்க, நல்ல பாவ மன்னிப்பு பெற்றது மாதிரி சொல்லுங்க. என்ன கிடைச்சது? பாவ மன்னிப்பு. இந்த உலகத்துல யாரும் கொடுக்க முடியாதது, எங்க போனாலும் கிடைக்காதது எது? பாவ மன்னிப்பு தான். கிறிஸ்து அதை இலவசமாய் சிலுவையிலே நமக்காய் சம்பாதித்து வைத்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை இலவசமாய் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். கிறிஸ்து அன்னைக்கு எழுந்திராவிட்டால் இன்னைக்கு கிறிஸ்துவை பத்தி நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். அவரை விசுவாசிச்சிருந்தாலுமே அவர் எழும்பலேனா பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு எழுந்து அவர் நமக்காக, அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் எழுதின 5ஆம் அதிகாரமா 7ஆம் அதிகாரமா வாசிங்க. எபிரேயர் 7:25, 7:25 வாசிங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால், அவர் எப்பவும் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஒருவேளை அந்த நாட்கள்ல அவர் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழு அந்த சம்பவம் நடக்கலைன்னா எப்பயும் எப்படி உயிரோடு இருக்கிறது? இப்ப உயிரோடு எழும்பி பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்து அவர் மூலமாய் பிதாவினிடத்திலே தெய்வத்தினிடத்திலே சேர்கிறவர்களுக்காக எப்பொழுதும் என்ன செய்யறாரா? இருக்கீங்களா? வேண்டுதல் செய்கிறார். உங்களுக்காக யார் ஜெபிக்கிறா? உங்களுக்காக யார் ஜெபித்து கொண்டிருக்கிறான்னு வசனம் சொல்லுது. ஏசுட்டதான் எல்லாரும் ஜெபிப்பாங்க, அப்படித்தானே? ஏசப்பா எனக்கு ஏதாவது தாங்கப்பா, அந்த பிரச்சனைப்பா அந்த பிரச்சனைப்பான்னு. அவர் சொல்றே, உனக்காக நான் ஜெபம் பண்ணி கிடக்கேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்காக யார் ஜெபிக்கிறா? நீங்க ஜெபிக்கிறது கிடையாது ஒழுங்கா. ஆமென் சொல்லுங்களேன். நான் தினசரி ஜெபிக்கிறேன், ஆண்டவரோடு பேசுறேங்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அத்தி பூத்தது போல இருக்கிறது. நல்ல சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறது நம்ம குறைவு, ஆனா ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறது உண்மை. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க மறந்தாலும் அவர் உங்களை, ஆமென் சொல்லுங்களேன், நீங்க மறந்தாலும் அவர் மறக்கிறது இல்லை.
உங்களுக்காக தமது மூலமாய், என்னுடைய மரணத்தின் மூலமாய், அவர் ஆண்டவர் சொல்ற என்னுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள் மூலமா, விசுவாசிப்பதனால, அதனால தேவனிடத்துல வருகிறவர்கள், மெய்யான கடவுளிடத்துல வருகிறவர்கள், அவர்கள் காப்பாற்றப்படும்படியாக, அவர்கள் சரியான வழியிலே இந்த உலகத்துல நடக்கும்படி நான் எப்பொழுதும் அவர்களுக்காக உயிரோடு இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷமா? 2000 வருஷத்தை தாண்டிடுச்சு. ஆனா இன்னைக்கும் அவர் உயிரோடு பிதாவின் வலது வருஷத்துல உட்கார்ந்து நமக்காக, எல்லாருக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல சாமி மனுஷனுக்காக ஜெபிக்கிறதுனா ஒரே ஆளு, நம்ம ஆளுதான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாமிகிட்ட போய் எல்லாரும் கேட்கறது வழக்கம். ஆனா சாமியே நமக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலகத்துல எல்லாரும் சாமியை தேடி போவாங்க, ஆனா இந்த சாமி நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா சொல்லு. எல்லாமே மாத்திட்டேன். நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்து முதல்ல பேசின வார்த்தை என்ன சொல்லுங்க பாப்போம். நம்ம சிலுவையில பேசின வார்த்தை எல்லாம் என்ன செஞ்சோம்? 7 வார்த்தை, கடைசி வார்த்தையை பார்த்தோம். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே முதல்ல பேசின வார்த்தை என்ன? வாழ்க. என்ன? ஆமென் சொல்லுங்க. வாழ்க 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 வாழ்கன்னு யார் யாரை பார்த்து சொல்லுவா உலகத்துல? சொல்லுங்க. அங்க எப்படி கத்துனாங்கன்னு சொல்லுங்க. கிருஷ்ணன் கோயில்ல என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அவரை பாக்குறீங்க? அவர் தான் அங்க போயிட்டு வந்தாரு. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, பேரை சொல்லி அப்படி வாழ்க வாழ்க. என்னென்ன ஒரு 500 ரூபாயும் ஒரு என்னது சிக்கன் இல்ல, ஒரு பிரியாணி போட்டோம் தர்றவங்க, அவ்வளவுதான். வேற என்ன தரப்போறாங்க? வாழ்க வாழ்கன்னு கத்துறதுக்கு ஒரு 500 ரூபாயும் ஒரு சிக்கன் போட்டோம். நம்ம நிறைய நடக்கும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? தேர்தல் களம். தலைவரை பார்த்து தொண்டர்கள் வாழ்க வாழ்கன்னு கத்துறதை பார்த்திருக்கோம் உலகத்துல. ஆனா இங்க தலைவர் தொண்டனை பார்த்து வாழ்கைங்கிறாரு. அல்லேலூயா. அந்த தலைவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம தலைவரை போல வேற எந்த தலைவரும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு புரியலையா? என்ன ஒரு மாதிரியா பாஸ்ட் பேசுறான்னு நினைக்கிறீங்களா? நான் இயேசுனார் எப்படிப்பட்டவர்னு சொல்றேன். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்கன்னு சொல்றது ஊரெல்லாம் பார்க்கலாம். ஆனா தலைவரே தொண்டனை பார்த்து வாழ்க அப்படின்னு சொல்றது பார்க்க முடியும்னா நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அவர் பார்த்து வாழ்கன்னு சொன்னா நம்மளை சாகடிக்கவோ நம்மளுக்கு எதிர்த்து நிற்கவோ யாருங்க முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். கை கொண்டு வந்துருவீங்க, கை தட்டி பாடுங்க. முறைச்சு பார்க்க கூடாது. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் உயிரோடு எழும்பலைன்னா நம்ம இன்னைக்கும் பாவத்துல தான் இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உயிர் தெழுந்தார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறத நம்பினா, அவர் எனக்காக மரித்தாருங்கிறதை நம்பித்தேன். எனக்காக மரித்தார் அப்படின்னு நம்புற ஒவ்வொருவருக்கும் அவர் அந்த இரத்தத்தினால் உண்டாகிய பாவ மன்னிப்பை இலவசமாய் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஆமென் சொல்லி ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, நீங்கள் அவர் உயிரோடு எழுந்து, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பாவிட்டால் உங்கள் நம்பிக்கை வீணா இருக்கும். நீங்கள் இன்னும் உங்க பாவத்திலேயே
இருப்பீங்க அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பாவத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் பாவ மன்னிப்பை பெற்றீங்க? ஆமென். இருக்கீங்களா? இங்க இருக்கங்கிறவங்க கையை வச்சு ஆமென் சொல்லுங்களேன். அங்க வசனம் சொல்லுது, இன்னும் உங்கள் பாவத்தில், அந்த வசனத்தை போடுங்க, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் அப்படின்னா நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கையின் உறுதி வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். எத்தனை பேரு பாவத்துல இருக்கீங்க? எத்தனை பேரு பாவ மன்னிப்பை தெளிவா பெற்றுக்கொண்டீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்ததே நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கத்தான். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மைதான். நான் இன்னும் பாவத்தில் இருக்கேன்னா நான் இன்னும் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நான் உயிர்த்தெழுந்து இத்தனை வருடங்கள் ஆகியும் நீ இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை பெறாட்டி நீ சரியான விதத்தில் இன்னும் நம்பலேன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் பாவத்திலிருந்து விடுதலையை தர நான் ரெடியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாருக்கு தருவார்னா, தன் பிழையை உணர்கிறவனுக்கு, தன் பாவத்தை அறிக்கை செய்கிறவனுக்கு அவர் பாவ மன்னிப்பை இலவசமாய் தந்து, அவர்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்து, அவர்கள் மேல தன்னுடைய கண்ணை வச்சு, அவர்களை சுற்றி சுற்றி வச்சு, சுற்றி சுற்றி வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயால ஒரு வசனம் இருக்குது, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்குமா. ஆமென். மகிமையானதுன்னா எது? பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டதெல்லாம் மகிமை. ஆமென் சொல்லுங்களேன். அவைகளின் மேல தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகும். நீங்க உலகத்துல தனியா இல்ல, உங்களை சுற்றி தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களை சுத்தி எப்படி இருக்கு? யார் இருக்கா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் முன்னே போனாலும் அவர் இருக்கிறார். 139 சங்கீதத்துல சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறினாலும் அவர் அங்கே இருக்கிறார், நான் பூமியின் பாதாளத்திலே போனாலும் அவர் அங்கே இருக்கிறார், என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளை சுற்றி சுற்றி இருக்கிறார். யார? ஒரு பாவ மன்னிப்பை பெற்ற அவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுற்றி சுற்றி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை பார்க்கிறாரா? உங்களை காண்கிறவர். ஆமென் சொல்லுங்க. வாயில் கொஞ்சம் திறந்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு வரியை பாடிட்டு நம்ம அடுத்த வார்த்தைக்கு நேரா போக போறோம். அல்லேலூயா. சுற்றி சுற்றி சூழ்ந்திருப்பே, ஆராய்ந்து அறிந்திருப்பே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருப்பே, நான் அமர்வதும் நான் எழுவதும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றேன். நன்றாய் அறிந்திருக்கின்றேன். நன்றாய் அறிந்திருக்கின்றேன். நன்றாய் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, இனம் காப்பவரே, என்னை காண்பவரே, இனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறார். என்ன சுற்றி 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 சூழ்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு, என்னையே சுத்திக்கிட்டு அவர் வர்றாரு, நான்ல எதையோ சுத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சுத்தி இருக்கிறதை உணர்கிறவன் அவரையே சுத்தி சுத்தி வருவான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன தெரியல, கதாகாலச்சப்ப மாதிரி போய்க்குது. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஊடல பாட்டே வராது, இன்னைக்கு ஒரே பாட்டா வருது. ஆமென் சொல்லுங்க. ஒரே மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தார், அந்த மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்க. நம்மை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்மை சுற்றி இருக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு? நான் பாவ மன்னிப்பு பெற்ற ஒரு மனுஷன் மகிமையானவன். பிசாசு அவனை சுற்றி சுற்றி வருவான், கர்த்தர் நெருங்காதபடி அவனை சுற்றி இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி சுற்றி வர்றான்னு சொல்லி 1 பேதுரு 3ஆம் அதிகாரமா 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சுத்தி சுத்தி வர்றான், ஆனா இவர் சுத்தியே இருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரை சுத்தி இருக்கிறாரு? யாரை சுத்தி இருக்காரு? கொஞ்சம் இங்க சொல்லுங்க, யாரை சுத்தி சுத்தி இருக்காரு? 2-3 பேர் மட்டும் சொல்றாங்க, என்னைய பாரு, மற்றவங்க எல்லாம் என்னை சுற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நான் தான் அவரை சுத்தாம தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்படித்தானே? ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன், அவரையே சுத்தி வரணும். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் ஒரு பக்தன் பாருனா, மனம் சுத்தி சுத்தி வருதே ஏசு ராஜாவ. உங்க மனசு எதை சுத்தி வருது? தேர்தலையா? தேர்தலுக்கு எவன் கொடுப்பான்? சில பேர் பாத்தீங்கன்னா கதவை லேசா திறந்து வச்சுட்டு எவன்டா வந்து கதவை தட்டுவான், எவ்வளவு தருவான். அந்த தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கதவை பூட்டுறதே கிடையாது, துறந்தவன் இந்த வந்துட்டேன்னு சொல்றது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த தெருவில் வர்றாங்க, இந்த தெருவில் வர்றாங்க, நம்ம தெருவுக்கு மட்டும் வர மாட்டாங்களே. மனசெல்லாம் சுத்தி சுத்தி எதை சுத்தி போகுது? டப்பு. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் இந்த சந்தோஷமான நேரத்தில். ஆமென் சொல்லுங்களேன். வருத்தப்படாதீங்க. இதான் நல்ல விஷயம் நினைக்கிறீங்க. தேர்தலுக்கு காசு வாங்கினா நீங்களே மிச்சத்தை சொல்லுங்க. உங்க ஓட்டை விற்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நல்ல நல்ல தேவையில்லாத வார்த்தைகள் வர வேண்டாம்னு நினைக்கிறேன். துட்டுக்கு உங்க ஓட்டை விற்றீங்க, ரொம்ப சிக்கலா போயிடும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பு லஞ்சம் வாங்கக்கூடாது. ஆமென். நீங்க ஓட்டு போடுறது உங்களுடைய உரிமை. ஆமென் சொல்லுங்க. உங்க உரிமையை வித்துறாதீங்க. நான் அதை சொல்லி இந்த கதையை சொல்லிட்டு நான் வேகமா போறேன். ஒரு ஆள்கிட்ட போய் 1000 ரூபாயை கொடுத்து, ஐயா நமக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு அவர் சொன்னாராம். எனக்கு ரூபாயெல்லாம் வேண்டாம், எனக்கு என் வேலைக்கு ஒரு கழுதை தேவைப்படுது, அந்த கழுதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, உங்களுக்கு தான் ஓட்டுன்னாராம். இவ்வளவுதானே இந்த போறேன்னு சொல்லிட்டு போய் கழுதையை கேட்டுருக்காரு. 10,000 15,000 சொல்லியிருக்கிறாங்க. எங்கெங்கயோ போய் பார்த்துருக்குறாங்க, எங்க பார்த்தாலும் ஒரு கழுதைய குட்டியை கேட்டாலும் 10,000 சொல்றான், பெருசு கேட்டாலும் பாரு. அதுக்கப்புறம் வந்து சொன்னா, ஐயோ அதெல்லாம் வாங்க முடியாது. ஏயா ஒரு கழுதைக்கே 10,000 15,000னா எனக்கு 500 ரூபாயா விலை, நான் எனக்கும் என் மனைவிக்கும் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போட சொல்றேன் அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு மூஞ்சியே ஒரு மாதிரியா போச்சு. உங்க விலை என்ன? அதுவும் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டவன் பரிசுத்தவான்னு சொல்ற விலை என்ன? இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டவனுடைய விலை என்ன? ஆமென். இனி உங்களை எவ்வளவு ஓட்டுக்கு வாங்குறீங்கன்னு பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. நான் இப்ப ஒரு நல்ல வார்த்தையை சொல்றேன், காதை அடைத்துக் கொள்ளுங்கள். 500 ரூபாய் வாங்கினால் உங்களுக்கு 5000 ரூபாய் மருத்துவ செலவை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென் சொல்றவங்க கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்களே? இதுக்கு மட்டும் சொல்ல மாட்டீங்களே? இப்ப சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஆக கடவுதுன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமா நான் தேவ சமூகத்துல சொல்றேன். போன வருஷம் சொன்னேன், ஒருத்தர் வந்தது ஆண்டவர்கிட்ட நம்ம மோதக்கூடாது திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். ஐயா வாங்கினது தப்புத்தேன், இந்தா நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன், எங்க ஆண்டவர் என் வெறுக்கிறாரு, என்னடா பிழைக்க தெரியாத வேலை இருக்கேன்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு 500 ரூபாய் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் மருத்துவ செலவை கர்த்தர் நல்லா கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன்.
லஞ்சம் வாங்கக்கூடாது. நாம் நேர்மையாக இருந்து ஜெபிக்கும் போது தான் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். பல தடவை வந்து இங்கே மொத்தமாக இங்கே எனக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் மொத்தமாக வந்து அங்கே வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் பணம் வேண்டாம், ஒரு ரோடை போடு, ஒரு தண்ணி குழாய் போடு, அல்லது ஒரு வாரிகால் கட்டு, அல்லது ஒரு லைட்டைனாலும் போடப்பா அப்படின்னேன். சரி ஃபாதர் வாங்க மாட்டார் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் ரோடும் போடல, தண்ணியும் வரல, எதுவும் வரல. வந்தாலும் சரி வராட்டாலும் சரி எனக்கு உன் காசு வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். நீ கர்த்தருக்காக 500 ரூபாய் இழந்தா உனக்கு 5000 ரூபாய் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. துட்டை பார்த்த உடனே மயங்குனா பிசாசு மண்டைய பிடிச்சு ஆட்டி போடுவான். ஜாக்கிரதை, பெட்டில் படுத்துறாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இதுக்கையா வந்தோம்? நல்ல விஷயம் தான். ஆமென் சொல்லுங்களேன். சட்டத்துக்கு உட்பட்டு கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? நின்று பாருங்க. முதல்ல எல்லாம் எனக்கு பயங்கர டெம்டேஷன், யாருமே எனக்கு சொல்லல. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்னோடு பேசினேன். இல்லை நீ வாங்குறது தப்புல, நானா வாங்குறேன், கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க, வேண்டான்னு சொல்றா. ஆமென் சொல்லுங்களேன். வேண்டான்னு சொல்லு அப்படின்னாரு. அதே மாதிரி அப்போ டோக்கன் முதல்ல வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது அந்த டோக்கனை வாங்கிட்டு 500 ரூபா, முதல் தடவை 500 ரூபா. அதுக்கு முன்னாடியெல்லாம் 100 ரூபா கொடுக்க மாட்டாங்க. முதல் தடவையா அந்த வேட்பாளர் 500 ரூபா கொடுத்தாரு. 4 ஓட்டு பாருங்க எங்க வீட்டுல. அப்படி 2000 ரூபா. எனக்கு மாச சம்பளமே 1250 ரூபா. எனக்கு மாச சம்பளம் 1250 ரூபா. 2000 ரூபா கொண்டு வந்து தந்தாங்க. நான் சொன்னேன் இந்தாங்க உங்க டோக்கன், கொண்டு போங்க. அப்படியே அவன் பேதலிச்சு பார்த்தான். என்ன சொல்றீங்க? எனக்கு ரூபா வேண்டாம், ஏதோ டோக்கன் கொடுத்தீங்க ஓட்டு போடுறதுக்கு நினைச்சேன், ரூபாய்க்கு வேண்டாம்னு சொல்லி கொடுத்தேன். அப்படியே பேயரைஞ்சது மாதிரி வச்சு பார்த்து திரும்பி திரும்பி அந்த வீட்டை பார்த்துட்டு போனான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஒரு சின்ன பையன், அதாவது ஒரு வயசு பையன், கல்யாணம் முடிக்காத பையன். எங்கன்னு பார்த்தாலும் இனி என்னைக்கும் வினோத பிறவியாவே பார்ப்பான். ஆமென் சொல்லுங்களேன். 2000 ரூபாய வேண்டான்னு சொன்ன பேமாலம் டாய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் அநேகத்துக்கு அதிகாரியா வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த 2000 ரூபாய் வேண்டான்னு சொல்லும் போது இருதயம் ரொம்ப வலிச்சதுங்க, ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ஆனா அதுக்கப்புறம் அது லேசா மாறிடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம சுத்தி யார் இருக்கா? நம்ம சுத்தி யார் இருக்கா? உங்களை சுத்தி யார் இருக்கா? சொல்லுங்க வாயை திறந்து. கொலக்கட்டை இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. என்ன அர்த்தம்? உள்ள என்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இயேசு நம்ம சுத்தி சுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீ வாங்கும் போதும் அதை பையில வைக்கும் போதும் செலவழிக்கும் போதும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்ம சுத்தி இருக்கிற ஜாக்கிரதை. ஆமென் சொல்லுங்க. ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், இயேசு நம்மை சுற்றி சுற்றி வருகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 2:14-15 வாசியுங்கள். ஆதலால், நான் இதோட முடிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம், உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்ததனால கிடைச்ச இரண்டாவது ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, மரண பயத்திலிருந்து விடுதலை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடாத ஒரு பயம் என்னது? சத்தமாவே கேட்கல இந்த பக்கம். என்னாச்சு? மரண பயத்திலிருந்து ஆண்டவர் இயேசு உயிரோட எழுந்ததுனால. அதே புஸ்தகம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை, 2:9 வாசிங்க. 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால், அதே அதிகாரம் 9வது வசனத்துல, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று தேவதூதரை விட சற்று சிறியவராய் மனுஷ ரூபமாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை
உத்தரித்தது நிமித்தம் மரணத்தை ஜெயித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அல்லேலூயா. இயேசு நமக்காக, ஆமென் சொல்லுங்களேன், தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஒவ்வொருவரும் மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக இயேசு உயிரோடு எழுந்தார். ஆமென் சொல்லுங்களேன். நாம் மரணத்தை பார்த்து, யாருக்கு மரணம்னா பயம் இல்லை, சாவுனா யாருக்கு பயம் இல்லை, சாவுனா கொன்று வேண்டாம் அப்படின்னோடனே பயப்படுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உலகத்துல சொல்லுவாங்கல்ல, உன்னால என்ன செய்ய முடியும் கடைசியில. இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறது, மற்ற எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, மரணத்துக்கு பயந்துதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை உணர்ந்து கொண்ட, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளைக்கு மரணத்தை குறித்து பயம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாதுங்கிறத விட இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 10ஆம் அதிகாரம் மத்தேயு 10, சீக்கிரம் 28, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், ஐயா உள்ளே இருக்கிற ஆத்துமாவை கொல்ல முடியாம, கொல்றதுக்கு வல்லமை இல்லாம, சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் உன்னுடைய ஆன்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு, நரகத்துல போய் அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு யார் யாருக்கோ பயப்படுறாங்க, யார் யாருக்கோ பயம் இருக்கிறது, ஆனா தெய்வத்துக்கு பயம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். தெய்வத்துக்கு பயந்தவனுக்கு மரணத்தை குறித்து வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென். ரிசீவ் பண்ண மாட்டீங்களே, அப்ப வேற இடத்துல இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். உலகத்துல பயப்படுறது பூராமே யாருக்காக, எதுக்கு பயப்படுறான்? மரணத்துக்கு, சரீரத்தினுடைய மரணத்துக்கு பயப்படுறான். ஆனா அவன் ஆத்துமா மரணத்துக்கு போகிறத பத்தி அவனுக்கு என்ன இல்லை, தெரியவும் இல்லை, கவலையும் இல்லை. இந்த மரணத்துக்கு பிற்பாடு கண்ணை மூடுனதுக்கு அப்புறம் தான் நித்திய வாழ்வே. அது உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அல்லேலூயா சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா. இந்த வருஷம் இந்த உலகத்துல நம்ம வாழ போற வாழ்க்கை, சரீரத்துல வாழ போற வாழ்க்கை எத்தனை வருஷம்? 70 அல்லது 80. சில பேருக்கு போனஸா கொடுத்தா 90. ஆமென். இன்னும் போனஸுக்கும் போனஸா கொடுத்தா 100. அப்படி தொடர வாழ்க்கை இப்போதைக்கு எங்கேயும் பார்க்க முடியல. ஒரு போனஸ் வாங்குறதே கஷ்டமா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். 80 வயசு ஆச்சுன்னா அந்த கிழவர் எப்ப போவாருன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அவ்வளவுதான். ஆனா உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு எத்தனை வருஷம் வாழ்வு? ஒரு நித்தியத்தை குறித்து ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்திருந்தார். நித்தியத்துல இப்ப நமக்கு ஒரு நாள்னா எத்தனை மணி நேரங்க? நமக்கு ஒரு நாள் அப்படின்னா எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். நம்ம எத்தனையோ நாள் வீணா கழிக்கிறோம், அது வேற விஷயம், விடுங்க. நித்தியத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது, நித்தியத்துல ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். ஆமென். நித்தியத்துல ஒரு நாள்னா எப்படி இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். நித்தியத்துல ஒரு நாள் எப்படின்னா, ஒரு பெரிய அந்த மலையரசங்கோயில் மலைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொல்றேன். ஒரு மலையரசங்கோயில் மலை இருக்குல்ல, தெரியுமா? பார்த்தவங்க எல்லாம் கை தூக்குங்க. எல்லாருக்கும் தெரியும், மலையரசங்கோயில் மலை தெரியும். அது மேல ஒரு குருவி உக்காந்து, எது கவனிக்கிறீங்களா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. குருவி உக்காந்து தன்னுடைய அழகை இப்படியே தீட்டி, அழகுக்கு தீட்டும் தெரியுமா உங்களுக்கு? அந்த கோழி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத துடைக்கிறக்கா துடைக்கும்ல, இப்படி துடைச்சு அந்த மலை கரைஞ்சா, புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. அந்த குருவி உட்கார்ந்து அந்த மலையில இப்படியே தன்னுடைய வாயை தேய்ச்சி அந்த மலையே கரைஞ்சு போனா, அதுதான் நித்தியத்துல ஒரு நாளாம். புரிஞ்சவங்க மட்டும் புரிஞ்சிருக்கு எனக்கு. நித்தியத்துல ஒரு நாள் என்பது ஒரு மலையை குருவி தேய்க்க முடியுமா? அப்படி முடிந்தாலும் அதுதான் நித்தியத்தில் ஒரு நாள்.
அது கோடான கோடி வருஷம் வாழ போகுது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உள்ள இருக்கிற ஆன்மா, உள்ள இருக்கிற ஜீவன் அழிவே கிடையாது. ஒண்ணு நித்திய நரகத்துல போய் என்ன செய்யணும், இருக்கணும், அல்லது தெய்வத்தோடு கூட இருக்கணும். பாவ மன்னிப்பை பெறாத ஒவ்வொருவரும் நித்திய நரகத்துக்கு போக போறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அந்த பாவ மன்னிப்பை பெற்ற நாம் யாருக்கு பயப்படணுமா? ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்துல தள்ள வல்லமை உள்ளவருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாருக்கு அந்த வல்லமை இருக்கிறது? யாருக்கு அந்த வல்லமை? மரணத்துல மேல வல்லமை இருக்குது. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க சத்தமா. 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவர்கிட்ட இப்ப 2 காரியம் இருக்குது. என்னன்னா, மரணத்துக்குரிய திறவுகோல், பாதாளத்துக்கு நரகத்துக்குரிய திறவுகோலும் யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்க. உங்களை பாதாளத்துக்கு போக பண்ணுகிறவரும் அவர்தான், பாதாளத்துல இருந்து பாதுகாக்கிறவரும் அவர்தான். ஆமென். நான் கும்பிடுற சாமி நீ காப்பாத்துமியான்னு சொல்ல முடியாது. அதையே பிடிச்சு போடுறதுக்கு அவர்கிட்ட தான் சாவி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சது, புரியாதவங்களுக்கு நான் என்ன செய்யறது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலும் அதிகாரம் உடையவர், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும். நம்ம வாசிச்ச மத்தேயு 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எப்ப சொன்னார் இத? உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. உயிர் தெழுதற்கு முன்னாடி நீங்க அப்ப மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல போய் வாசிச்சு பாருங்க. நான் எடுக்க வேண்டாம். இயேசுவை உயர்ந்த மலையிலே நிற்கும் போது பிசாசு வந்து சொல்கிறான், இவைகளின் மேல் உள்ள அதிகாரம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. யார்கிட்ட சொன்னா? இயேசுநாதர்கிட்ட வந்து இது இந்த உலகத்தின் சகல மகிமையும் சகல அதிகாரமும் என்கிட்ட இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் இல்லைன்னு சொன்னாரா? இல்லைன்னு சொன்னாரா? போடா சாத்தானே, ஒன்னையெல்லாம் வணங்க முடியாது அப்படின்ட்டாரு. மரணத்திற்கு பின்பு உயிரோடு எழுந்ததற்கு அப்புறமா ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அதிகாரம்ங்க? மரணத்துக்குரிய சாவியும் என்கிட்ட இருக்கு, பாதாளத்துக்குரிய சாவியும் என்கிட்ட இருக்கு. ஆமென். ரொம்ப ஜாக்கிரதை. ஒரு தேவனை நேசிக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், இயேசுநாதரை பின்பற்றுகிறோம்னா நமக்கு நாலேஜ் இருக்கணும், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல இயேசுநாதரை கும்புறவங்களை பார்த்து அற்பமா நினைக்கலாம், அல்லது பிழைக்க தெரியாதவன் சொல்லலாம், சொல்லிட்டு போறாங்க. கண்ணை மூடுனதுக்கு அப்புறம் தான் நம்முடைய மகிமை தெரியும். நான் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் நம்ம இவ்வளவு நாளும் சேவித்ததனுடையதான விளைவு தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து இப்படி உட்காந்து மத்தியானம் வரைக்கும் வேலை ஏத்தவ மாதிரி வெட்டி ஏத்தவ மாதிரி உட்காந்து இப்படி பொழுத போக்கிட்டு இருக்காங்களே, செட்டை பூட்டிட்டு வந்து அப்படின்னு வேணா வெளியே சொல்லுவாங்க. அங்க கதவு பூட்டும் போது நரகத்துல இருக்கும் போது தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே எங்களுக்கும் திறக்க வேண்டும்னா நீ அன்னைக்கு திறந்தியாடான்னு கேட்பாரு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க நெஞ்ச இருதயத்தை திற, உன் வாசல் நின்று கதவை தட்டுகிறேன். வாசல் நின்று கதவை தட்டுறேன், திறந்தா நான் உள்ள வருவேங்கிறார். இயேசுநாதருக்கு இடம் இல்லைன்றாங்க. ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்க குளையாம்பளையான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதுங்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். குளையாம்பளையான் கோயிலுக்கு போயே நீ குளையாம்பளையமா மாறிடுவ. அல்லேலூயா. சில பேர் குலதம்புரம் கோயில்னு கூட சொல்ல தெரியாது. குளையாம்பளையம் ஆயிருங்கிறீங்களா? ரைட்டு, பார்த்தீங்களா? நான் சொன்ன சரியா பச்சா. நான் கொசமுசாம்ங்கிறக்கும் கொலையாமலையாக்கும் ரெண்டும் ஒண்ணுதேன். இங்க மாதிரி உட்கார்ந்து பேசுறதும் கிடையாது, கேட்கறதும் கிடையாது, தான் மனம் போல வாழ்றது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒழுங்கு வச்சிருக்கிறார். நீ இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் வாழணும், நீ இப்படி இருந்தா தான் நான் என்னிடத்துல வருவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் உயிர்த்தெழுந்தார்.
தேவனை விசுவாசிக்கிற ஒருத்தருக்கும் இரண்டாவது மரணத்தை குறித்து, நரகத்தை குறித்து பயமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. பயம் இருக்குதா? சரீர மரணம் கொஞ்சம் கஷ்டம் எல்லாருக்குமே. இயேசு கிறிஸ்துவே கஷ்டப்பட்டாரா இல்லையா? இயேசுவே சிரமப்பட்டார், ஏன்னா வேதனை அதிகமா இருக்கும். ஆனா ஆத்துமா மரணம் நித்திய வேதனை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், வேதனைப்படும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிர் தெழுந்ததுனால நமக்கு மரண பயத்திலிருந்து இன்னைக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரு இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, இயேசுவை நம்புறீங்களோ, இயேசுவை தேடுறீங்களோ? இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ கிடைக்கல எனக்கு தெரியாது, ஆனா நித்திய வாழ்வு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் ஆத்துமா கோடான கோடி வருஷமாய் அந்த இயேசுவோடு அந்த மகிமையில வாழுவதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்படியே நம்ம எல்லாம் எழும்பி நிற்போமா ஆண்டவர் சமூகத்துல? அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கண்களை மூடி ஹல்லேலூயா ரிமரபதர மஷபரபலபர அப்படியே எல்லாரும், இயேசுவே நீர் உயிர் தெழுந்த அந்த நாளில எனக்குள்ள உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமை வரட்டும் அப்பா. நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்திலிருந்து நீங்க என்னை விடுவிக்கிறதற்காக எனக்காக உயிரோடு இருக்கிறீங்கப்பா இன்னைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு தான் நீங்க வந்திருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தான் நீங்க இந்த இடத்துல வந்திருந்தாலும் கண்ணை மூடி இயேசு உங்க பக்கத்துல நிக்கிறாருங்க. இயேசு உங்க நிலைமை அறிஞ்சிருக்கிறாரு. நீ அவரை முழு இருதயத்தோடு நேசித்தாயானா, என் தெய்வமே நீ என்னுடையதான பிதா, எனக்காக இரத்தம் சிந்தினவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர், நான் உம்மை நம்புகிறேன் சொன்னீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அவர் வந்து உங்க சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வர போதுமானவர். உங்கள் சகல போராட்டத்திற்கும் ஒரு முடிவை கொண்டு வர போதுமானவர். உங்க சகல தரித்திரத்திற்கும் ஒரு போராட்டத்தை கொடுக்க போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மனசுல இருக்கிற வேதனைகளை, உன் மனதில் இருக்கிற குழப்பங்களை மாற்ற இயேசு போதுமானவர். உன் பாவத்திலிருந்து உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுவிக்கத்தான் அவர் உயிரோட எழுந்தார். ஆமென் சொல்லுங்களேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமே உன் வாழ்க்கையில் இருக்கிறதான முன்னோர்கள் வழிவழியாய் வந்ததும் நீ செய்ததுமான பாவங்கள் உன்னை அழுத்தி கொண்டு, உன்னை கீழே பிடித்து இழுத்து கொண்டு, வியாதியினாலும் துன்பத்தினாலும் உன்னை வருத்தி கொண்டிருக்கிறது. இப்ப அந்த பாவத்தை ஏசப்பாட்ட சொல்லிடு, ஆண்டவரே நான் பாவிதான், ஆனாலும் நீர் ரத்தம் சிந்தினீர், இன்று உன் பிள்ளை நான். ஹல்லேலூயா. நான் பாவிதான், ஆனாலும் நீர் ரத்தம் சிந்தினீர், இன்று உன் பிள்ளை நான். ஏசையா இன்று உம் பிள்ளை நான் பாவிதான், ஆனாலும் நீர் ரத்தம் சிந்தினீர், இன்று உம் பிள்ளை நான். ஏசையா இன்று உம் பிள்ளை நான். நீங்க ஆண்டவர் பிள்ளை தானா? நான் பாவிதான், ஆனாலும் நீர் ரத்தம் சிந்தினீர், இன்று உம் பிள்ளை நான். ஏசையா இன்று உம் பிள்ளை நான். மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா,
தீரையா, மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. சொல்லுங்க, மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. நான் பாவிதான், ஆனாலும் நீர் ரத்தம் சிந்தினீர், இன்று உம் பிள்ளை. நீங்க சொல்லும் போதே அவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது. நான் பாவிதான் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் இன்றோடு முடிவு வருகிறது. கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். உம் கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். உம் கை காலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். உன் கை காலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். நான் பாவிதான், ஆனாலும் நீர் ரத்தம் சிந்தினீர், இன்று உம் பிள்ளை. சொல்லுங்க, நான் பாவி அல்லன்னு சொல்லி பாட போகிறோம். நான் பாவி அல்ல, எனக்காக திரு ரத்தம் சிந்தினீர், இன்று உங்க பிள்ளை நான். இயேசையா, இன்று உங்க பிள்ளை. அவர் பிள்ளையாய் நீ மாறினார். அவர் உன்னை சுற்றி 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 வந்து உன்னுடைய எல்லா போராட்டங்களையும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணுவதற்காக அவர் எப்போது உயிரோடு இருக்கிறார். நான் பாவி அல்ல. சொல்லுங்க, நான் பாவி அல்ல, திரு ரத்தம் சிந்தி எனக்காக நீங்க திரு ரத்தத்தை சிந்தி இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு அவருடைய பிள்ளையா நீ இருப்பாயானால் இன்றோடு உன்னுடைய வியாதி, இன்றோடு உன்னுடைய பலவீனம், இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம், பிசாசினுடைய போராட்டம் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை சுற்றி 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 வந்து உன்னை விடுவிச்சு உன்னுடைய சத்துருவின் கையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டதை அவர் நிரூபிக்க போதுமானவர். உன்னுடைய சத்துருவை உன் காலுக்கு கீழே சாத்தான சீக்கிரமா கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வர போகிறார். நீ அவருடைய பிள்ளையா மாறுறியா? நீ அவருடைய பிள்ளைன்னு சொல்றியா? நான் உங்க பிள்ளை அப்பா. சத்தமா வாய திறந்து அவர் உனக்காகத்தான் உயிரோடு இருக்கிறார், உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார், உன் பாவங்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, தாங்கள் வணங்குகிறது எதுன்னு தெரியாம இருக்கிறார்களே.
ஆண்டவரே, உங்களுக்கு மன்னியும், உங்களுக்காக ஜெபிக்கிற, உனக்காக பிரார்த்தனை பண்ணுகிற இயேசு இருக்கிறார். பாவத்தை கழுவ ரெடியா இருக்கிறாரு. உன்னை மரண பயத்திலிருந்து செத்துருவோம், இப்ப எப்ப சாவோன்னு தெரியலன்னு உனக்குள்ள பயம், அந்த பயத்திலிருந்து இன்னைக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் போதுமானவர். அந்த பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். மரண பயத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறார். உனக்காகத்தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். உன்னுடைய பாவங்களுக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அவருடைய தூய ரத்தத்தினால் உன் பாவம் கழுவப்படு. இயேசுவே, எனக்காகவே நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டு சொல்ல 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 உன் பாவம் கழுவப்படுது, உன் பாவம் கழுவப்படுது. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால் உன் பாவம் கழுவப்படுது. கல்வாரின் மலை மீதிலே ஆடுகள் எனக்காகத்தான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். கை காலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. உன் கை காலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவத்தினால். நான் பாவி அல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு அந்த நிச்சயத்தை கரைங்கிறார். நான் உயிர் தெழுந்ததே அதனாலதான், உயிர் தெழுந்ததே அதற்காகத்தான். ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீ என் பிள்ளையாக மாறிருக்க. நீ என்ன தேடும் பொழுது நான் உங்கூட பேசுவேன். நீ என்ன தேட தேட உன் வாழ்க்கையில ஒளி பிரகாசிக்கும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கை நீ பிரகாசம் தான். ஆமென் சொல்லுங்களேன். பாவத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க சத்தமா, என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் பாவி அல்ல. சத்தமா சத்தமா சத்தமா, நான் பாவி அல்ல. வாயை திறந்து சொல்லுங்க. பிரதர் சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் பாவி அல்ல. என் இயேசு பாவத்தை சுமந்து தீர்த்துட்டார். அவர் உயிர் தெழுந்துட்டாரு, மரணத்தை ஜெயிச்சிட்டாரு, என் பாவத்தை தொலைச்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவரையும் தம்முடைய மார்போடு ஆட்டுக்குட்டிகளை தூக்கி சுமப்பது போல, மார்போடு அணைத்துக் கொள்வதை போல நீர் வந்திருக்கிற ஒவ்வொருவரை அணைத்துக் கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீ குற்ற உணர்வு அடைய வேண்டியதில்லை. நீ ஏசப்பாட்ட சொன்னா அவர் உன்னை மாற்றிட்டார். ஆமென் சொல்லுங்க. குற்ற உணர்வுக்குள்ளாக்குற சாத்தான்ட்ட சொல்லு, இயேசு நான் பாவிதான், எனக்கு தெரியும், நான் தவறு செய்தவன் தான், எனக்கு தெரியும், இயேசு என்னை ரத்தத்தால் கழுவுறது உனக்கு தெரியுமான்னு கேளுங்க. ஆமென் சொல்லுங்க. பிசாசை பார்த்து கேளுங்க, என் இயேசு என்னை ரத்தத்தினால் கழுவினது உனக்கு தெரியுமா? பிசாசை போலே போடா சாத்தானே சொல்லுங்க. வெட்கப்பட்டு ஓடி போயிடுவான். இயேசு திரு ரத்தத்தை சிந்தினது எனக்காக. ஆமென் சொல்லுங்களேன். அவர் என்ன மீட்கும்படி தன்னையே தந்தார். ஆமென் சொல்லுங்களேன்.
அந்த விசுவாசம் தான் நம்மை ரட்சிக்கிறது. உனக்கும் எனக்கும் இனி மரண பயம், நரக பயம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? நான் அவருடைய பிள்ளை, எனக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லை. அவன் சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை. மரணத்தை குறித்து, நரகத்தை குறித்து பயம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தை நீங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மரண பயத்துல நாளெல்லாம் காலமெல்லாம் மரண பயத்துல அடிமைப்பட்டு கிடந்தவர்களை மீட்கும்படியாக மறைத்து உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவர். ஆமென். உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். புதிதாய் வந்திருக்கிறவர்கள், இன்னைக்கு தான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்கிறவங்க கையை உயர்த்துங்க. உங்களுக்காக அப்படியே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், நான் பார்க்கல. நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர் உங்களை திரும்பி பார்க்கிறார். என் சமூகத்துக்கு வந்திருக்கிறல, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. தன்னிடத்தில் வந்த குருடனை பார்த்து கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு கேட்டார். அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கை உயர்த்தி நிற்கிற தேவ பிள்ளையே, என் சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் கேட்கிறார். உன் மனதின் விருப்பத்தை அவர் உனக்கு அருளி செய்து, நீ விரும்புகிறதை உனக்கு கொடுத்து உன்னுடைய வாழ்வை சமாதானம் உள்ளதாய் மாற்றுவாராக. அப்படியே ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். மற்றவங்க எல்லாம் அவங்களுக்காக ஜெபிங்க. புதுசா வந்திருக்கிறேங்கிறவங்க கையை நில்லுங்க, நல்ல கையை உயர்த்திக்கங்க. உங்களுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? அன்பு தகப்பனே, இந்த உயிர் தெழுந்த நாளில் உங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு என்னென்ன தேவை என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவங்க மனதில் என்ன குறையோடு, என்ன தேவையோடு, என்ன ஜெபத்தோடு, என்ன வேண்டுதலோடு வந்திருக்கிறார்களோ அதை நீர் அவர்களுக்கு அருளி செய்து, அவர்களுக்கு கொடுத்து, அவர்களை சந்தோஷப்படுத்தி, அவருடைய வாழ்க்கையில நரகமாக்கி கொண்டிருக்கிற பாவத்தை, சாபத்தை சிலுவையின் ரத்தத்தினால் கழுவி, சிலுவையிலே சிந்தின அந்த தூய ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரித்து விடுதலை தருவதாக, அவர்கள் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிற வியாதியோ, கடன் பிரச்சனையோ, தரித்திரமோ எதுவாயிருந்தாலும் கர்த்தர் இப்பொழுது ஒரு விடுதலையை கர்த்தர்களுக்கு கொடுப்பீராக என்று சபையாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையாய் அவர்களை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். அவர்களுடைய வாழ்க்கை நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைக்கப்பட்டிருப்பதாக உம்மை காண்கிற கண்களினால் ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே ரட்சிப்பினால் அவர்களை அலங்கரிங்கப்பா. உங்க மகிமையான பாவ மன்னிப்பினால் அவர்களை உடுத்துங்கப்பா. உம்முடைய பிள்ளையாய் அவர்கள் இருக்க உதவி செய்யுங்க. உங்க கரத்துல நாங்க அவர்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை எல்லாம் பொறுப்பிடுங்க. அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.